எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் இந்த நாளில் ஆண்டவரை நன்றி சொல்வோம். நன்றி செலுத்துதல் எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இருக்கும். ஏனென்றால் அவரால் தான் நான் இருக்கிறேன், அவரால் தான் நான் வாழ்கிறேன் என்கிற உணர்வுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கொண்டே இருப்பார்கள். இந்த வழியிலும் இந்த சேமிப்படியை ஆசிரிக்க ஆண்டவர் உங்களை செய்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை கல்வி பாராட்டியிருக்கிறார். அதை உணர்ந்து அப்படி எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு
என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை மனித வாழ்க்கையில பண்டிகைகள் நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்மையே ஆண்டவருக்கு நாம் நன்றி பலியாக கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல இந்த சிறப்பு பண்டிகையில அவருக்கு நன்றி சொல்வது அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த காலங்களில் அப்படியே நம்மை ஆண்டுடைய கருத்திலே கொண்டுவிடுவோம். நன்றியோடு நான் துணி பாடுகிறேன். எந்த நேசு ராஜனே எனக்காக நீர் கல்வாரி சிலுவையில் என் ஜீவனையை தந்தீரே, அதை உணர்ந்து என்னையே சமர்ப்பணக்கிறேன் என்று சொல்லி நன்றியோடு நான் துணி பாடுவேன். எந்த நேசு ராஜனே நன்றியோடு
அற்புதமே, அவர் நடத்துவதே ஆனந்தமே, பேரானந்தமே என்று நாம் வாழ்வா. கர்த்தாவே, நீங்கள் அற்புதமாய் இந்த நாள்களை நடத்தி வந்து சபையாய் நன்றி சொல்ல உதவி செய்திருக்கிறீரே. நம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நினைத்து நமக்கு நன்றி சொல்கிறோம். குழந்தைகளோடு இடைவோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. இன்னொரு எல்லாம் சேர்ந்து உன் பொருளாலும் சேர்ப்பின் பண்டிகை என்றாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பண்டிகை. Festival of Thanksgiving to God. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிற ஒரு பண்டிகை. திருவிழா வழியாக கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துதல். பழைய ஏற்பாட்டிலே அநேக பண்டிகைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னோமாக மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனித வாழ்வின் சந்தோஷத்திற்காக இந்த பண்டிகைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சேர்ப்பு பண்டிகை நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவருக்கு நாம் முழு குடும்பமாக முழு சபையாக சேர்ந்து வந்து அவருக்கு கரம் கொடுத்துகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இந்த நன்றி செலுத்தும் பண்டிகையில நம்முடைய உறவுகளை நாம் வளர்த்துக் கொள்ளவும், நமக்குள் ஏதாவது பிரிவினைகள் இருக்குமானால் அதை சீர் செய்து நம்முடைய உறவை வலுப்படுத்தவும் இந்த சேர்ப்பின் பண்டிகை, நன்றி செலுத்தும் பண்டிகை நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது, நம்மை நாமே இன்னும் ஆண்டவருக்குள் பரிசுத்தப்படுத்தி நாம் ஆண்டவருக்குள் இன்னும் திடப்பட நன்றி நிறைந்த உள்ளத்தை பெற்றோர்களாய் மாற இப்படிப்பட்ட பண்டிகைகள் நமக்கு உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல கூடி வந்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இந்த சேர்ப்பி பண்டிகை. நம்முடைய குடும்பமாக உற்றார் உறவினர்களாக நாம் புசித்து குடித்து மகிழக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சி பண்டிகையாக இந்த சேர்ப்பி பண்டிகை இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல சுகபலத்தை தந்து வேலை செய்யக்கூடிய அந்த திராணியை தந்து நம்முடைய வேலைகளை தொழில்களை ஆசீர்வதித்ததற்காகவும் நம்முடைய விளைச்சலின் முதல் பலனால கர்த்தரை கனம் பண்ணுகிற இந்த நாளில் ஒருவேளை இன்னைக்கு சூழல்கள் நம்முடைய மற்ற விளைச்சல்களை விவசாயிகள் குறைவாக இருந்தாலும் நாம் நம்முடைய வேலை தொழிலுக்கு தக்கதாக நம்முடைய குடும்பத்தில் வருகிற சம்பாதித்ததாக நாம் ஒவ்வொரு பொருட்களை கொண்டு வந்து படைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். முதல் பலனுக்கு அடையாளமாய் ஒரு நாள் ஊதியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து செலுத்தவும் தேவன் இந்த நாட்டில் நமக்கு கிருபை செய்ய போகிறார். ஆகவே பஸ்கா பண்டிகை, கூடாத பண்டிகை இவைகளை விட இந்த சேர்ப்பி பண்டிகை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சேர்ந்து மகிழ்ந்திருக்கிற ஒரு அற்புதமான தருணமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு மூணு காரியங்களை உங்கள் மனதில் வைக்க நான் ஆசிக்கிறேன்.
ஒன்று, முதன்மையானதை கொடுங்கள். 2, முழுமையாக கொடுங்கள். 3, முழு மனதோடு கொடுங்கள். அல்லேலூயா. இந்த 3 வார்த்தைகளை இந்த நாளில் நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. முதன்மையானதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தவருக்கு கொடுப்பது உங்களுக்கு எனக்கு கொடுத்து வைத்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆக நமக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த எல்லா நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு முதன்மையானதை நாம் கொடுக்க வந்திருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அங்கே 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீடுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவர் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஆபேல் தன் மந்தையின் தலையீடுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் என்று சிலவற்றை கொண்டு வந்தார் என்று சொல்லும்போது, அங்கே முதன்மையானதை அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் முதல்ல ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுத் தருவதே இந்த காயினும் ஆபேலும் தான். உங்களுக்கு தெரியுமா, காணிக்கை படைப்பது ஆண்டவரை ஆராதிப்பதின் ஒரு பகுதி. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது நாம் தேவன் நமக்கு தந்திருக்கிற இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஒரு பொருளாலும் ஒரு விளைச்சலின் முதல் பலனாலும் மூட்டை முட்டையாக கொண்டு போராடுவாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுக்கிற இந்த காரியம் ஆண்டவரை கனப்படுகிற ஒரு காரியமாக முதன்மையானதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஆபேலின் காரியம் உணர்த்துகிறது. ஆனால் காயினை பாருங்கள், 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இங்கே காயினுடைய காணிக்கையில அவன் எவ்வளவு சிறப்பானதை கொண்டு வந்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படாமல், அவன் பயிரிடுவனாக இருந்தான். கர்த்தருக்கென்று அதிலே சில கனிகளை கொண்டு வந்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபேல் அவன் கொடுத்ததை, அவன் தலையீடுகளில் முதன்மையானதை கொண்டு வந்ததினாலே வேதம் என்ன சொல்கிறது? 5ஆம் வசனத்திலே, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். தன்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னவுடனே காயினுக்கு கோபம் வருகிறது. கோபம், எரிச்சல், முகலாடி வேறுபடுகிறது. முடிவு கொலை, சாபமாய் அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவருக்கு படைக்கிற காணிக்கையை முதன்மையானதை நாம் ஆண்டவருக்கென்று ஆபேலை போல படைக்க வேண்டும். காயினை போல சரி, ஆண்டவர் இந்த முறை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு காணிக்கையை நான் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய காணிக்கையில என்ன தவறு இருந்தது என்று சொல்லி அங்கே தன்னை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காயின் அதை செய்யாமல் ஆண்டவர் மேல ஒருவேளை அவனுக்கு அங்கீகரிக்காதவர் ஆண்டவர் தான், ஆபேல் அல்ல, அவனுடைய நண்பன், அவன் சகோதரன் அல்ல. ஆனால் அவன் சகோதரன் மேல அவன் எரிச்சல் படுகிறான்.
அவர் சகோதரன் மேல கோபப்படுகிறார். இன்றைக்கு அதிக நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு சில நன்மை கிடைக்கலாம், ஆண்டவர் மேல கோபப்படாம இவனால தான் என் காரியம் போச்சு, இவனால தான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மேல நாம் சாடினது போதுதான் இங்கே காயின் அவன் தன்னுடைய சகோதரன் என்று பாராமல் அவன் மேல் எரிச்சலாகி முகநாடி வேறுபட்டது. என்ன நடக்கிறது பாருங்கள், 6ஆம் வசனம். எரிச்சல் உண்டாயிற்று. திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஏப்பா உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, ஏன் முகநாடி வேறாயிற்று? இவ்வளவு ஆண்டவர் எச்சரித்தும் இவ்வளவு ஆண்டவர் காயினோடு பேசியும் அவனுடைய காணிக்கையை தான் அங்கீகரிக்காதற்கு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்றெல்லாம் அவனுக்கு உணர்த்தியும் அவன் அதை உணராமல் முதன்மையானதை கொடுத்த அந்த ஆபேலுக்கு, தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். அதாவது ஆண்டவர் அவர் மலை பிரசங்கிக்க சொல்லும்போது உன் காணிக்கை உன் சகோதரன் மேல் உனக்கு ஒரு குறை உண்டானால் முதல்ல என்ன பண்ணி காணிக்கைய பலிபீடத்தில் வச்சுட்டு ஒரு என்ன பண்ணி சகோதரனோடு ஒப்புரவார். அதன் பின்பு வந்து என்ன பண்ணு காணிக்கையை செலுத்து. வாசிங்க மத்தியும் செலுத்த வந்து 5:23-24 அங்கே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைகளை காயின் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ ஏனென்றால் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது, அவன் எரிச்சலோடு இருக்கிறான், அவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்ப போகிறான் என்பதை ஆண்டவர் அறிந்து அவன் உணர்த்துகிறார். ஆனால் காயின் என்ன பண்றார்? எழுந்து ஆபேலை கொலை செய்கிறார். முடிவு என்ன? அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறி போய்விட்டான். முதன்மையானதை கொடுக்க வேண்டிய இடத்துல, நாம் நன்மை செய்ய வேண்டிய இடத்துல, மேன்மை வரக்கூடிய இந்த இடத்துல, நன்மை வரக்கூடிய இந்த இடத்துல நாம் நம்முடைய இஷ்டப்படி நாம் செயல்பட்டால் காயினை போல ஒரு கோபம், எரிச்சல், கொலை, சாபத்தின் மேலாய் ஒரு வாழ்க்கை கடந்து போவது போல நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும். இந்த காலங்களில் முதன்மையானதை ஆண்டவருக்கு கொடுங்கள். நாம் இந்த நாளில் கொடுக்கிறது ஏதோ சர்ச்சைக்கு, பாஸ்டருக்கு, மற்ற யாருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லி அல்ல, ஆண்டுடைய ஊழியத்திற்கு, ஆண்டுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு, ஆண்டுடைய இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் அறிவிக்கப்படும்படி இந்த காணிக்கையை எல்லாம் நாம் கொடுக்க போகிறோம். அதனாலே நாம் முதன்மையானதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பவுல் எழுதும் போது முதலாவது தங்களே ஆண்டவருக்கும் பின்பு தங்களுக்குரியதையும் என்ன பண்ணார்கள்? கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதன்மையானதை கொடுக்கும் போது முதலாவது நம்மை ஆண்டவருக்கு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கும் போதுதான் நாம் முதன்மையானதை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க முடியும். 1 நாளாகமம் 29:14 அங்கே பவுல் என்ற தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 நாளாகமம் எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி
ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி அங்கே தாவீது ஆண்டவருக்கு கொடுக்கிறது காரியத்தில் முதன்மையானவைகளை அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பான பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு முதன்மையானதை கொடுக்க வேண்டும். ஆபேல் முதன்மையானதை ஆண்டவருக்கு அவர் கொடுக்கிறவனாய் இருந்தான். இரண்டாவது, முழுவதுமாக நாம் கொடுக்க வேண்டும். முழுவதுமாக நாம் கொடுக்க வேண்டும். வாசி கேட்ட இரண்டாம் வேதமான வாசி கேட்ட லூக்கா 21:4 அங்கே வசனம் இப்படி சொல்கிறது, அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இங்கே தன்னிடத்திலிருந்து அந்த 2 காசை முழுமையாய் போட்டதை காணிக்கை பெட்டி அருகே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறார். அல்லேலூயா. முதன்மையானதை மட்டுமல்ல, முழுமையாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த 7 விதவை தன்னையே ஆண்டவருக்கு கொடுத்திருந்தபடினால் தன்னிடத்தில் இருந்ததை கொடுக்க அவருக்கு எந்த ஒரு விசனமும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அங்கே எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் கொடுத்தார்கள். ஆனால் இந்த விதவையை ஆண்டவர் பாராட்டி பேசுகிறார். இந்த விதவையை ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறார். நீங்கள் நான் கொடுக்கிற காரியத்தில் விசனமாக கொடுக்கிறோமா அல்லது முழு மனதோடு கொடுக்கிறோமா? இன்னைக்கு ஒரு நாள் ஊதியத்தை நாம் படைக்கும் போது ஏதோ கொடுக்க வேண்டும் என்று அல்ல, உண்மையாகவே என்னுடைய ஒரு நாள் ஊதியம் இந்த காணிக்கை என்று சொல்லி அதை நாம் உண்மையாக ஆண்டவருக்கு முழு மனதோடு கூட முழுமையாக நாம் கொடுக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் இந்த ஒரு நாள் ஊதியத்தில் கூட என் மகன் என் மகள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மகிழக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை முடிந்த பிறகு டிஃபன் கடைக்குள்ள போக போகிறோம். நம்ம குடும்பமாக சந்தோஷமாக எல்லோரும் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிடுவதும், இன்னும் அந்த கேம்களில் உற்சாகமாய் கலந்து கொண்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம். முழுமையாய் நாம் இந்த நாளில் நம்மை இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தட்டு மட்டும் இட்லி வாங்கி 4 பேர் குடும்பத்தில் 3 இட்லி அப்படி சாப்பிட்டுட்டு மேலே போக அப்படின்னு சொல்லி வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள் இருக்குது, ஏன்னா விதவிதமான ஐட்டங்கள் இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே வீட்டில் சாப்பிட்டு வச்சேன், 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வந்துருந்தா கூட நீங்கள் ஒவ்வொரு காலம் என்ன பண்ணுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. அதனால் முழுமையாக இந்த நாளில் ஆட்டு சமையல் 2 நாள் காலமே 4 மணிக்கெல்லாம் எழுப்பி தாய்மார்கள் என பெரியவங்க வாலிபர்கள் என்ன பண்ண பிரயாசப்பட்டிருக்காங்க. இதற்காக சில நாட்களாகவே ஆயத்தப்பட்டு ஒவ்வொரு ஐக்கியங்களாக ஒவ்வொரு இதோ குடும்பங்களாக நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாளில் பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க. உங்கள் முழுமையை கொடுத்துருக்கீங்க. இந்த டிஃபன் காரியத்தில், ஒவ்வொரு நினைக்கிற காரியத்தில் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். அந்த 7 விதவை சாட்சியாய் சொன்னது போல உங்களையும் ஆண்டவர் சாட்சியாய் அவர் சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலவேளையில நம்ம எல்லாரையும் ஒரு முழுமையாய் இந்த நாளில் நான் வைக்கிற பணம் தான் டேஸ்டாக இருக்கணும், நான் வைக்கிற இந்த பலகாரம் உடனே முதல் ஸ்டால் தான் காலியாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ போய் சாப்பிட போயிடலாம்ப்பா,
அந்த ஒரு உணர்வோடு கூட நாம ஆண்டுடைய சமூகத்தில் காணப்படும். அதனால முழுமையானதை நாம் இந்த நாளில் கொடுக்க வேண்டும். முழுமையாய் நாம் அந்த மக்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சாப்பிட்டு ஓடியாந்துறாங்க. ஏன்னா அவங்கள உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் ஒருவேளை நல்லா இல்லாத கூட சூப்பராக இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கடவுளுக்கு விசிக்கிறாங்க. நம்ம வந்து சாப்பிடுவோம், நம்ம ரொம்ப ருசியாக இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுங்க, பாராட்டுங்க. உண்மையாகவே அவர்களுக்கும் அடுத்த வயசை இன்னும் சிறப்பானவைகளை செய்யணுங்கிற ஒரு உணர்வு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ள இருந்தார். முழுமையானதை நாம் கொடுப்போம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதும், கொஞ்சம் முதுகை தட்டி கொடுக்க முடிஞ்சால் தட்டி கொடுத்து பசங்களை பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினாலும் தவறு கிடையாது. அவர்கள் அதனாலே மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால முழுமையானதை கொடுப்போம். கடைசியா முழு மனதோடு கொடுப்போம். மத்திய 22:37 முதலாம் கட்டளையில உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் அன்பு கூறுவாய். முழு மனதோடு கூட, முழு மனதோடு கூட, ஒரு மனதோடு கூட நாம் ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவருக்கு தேவன் பிரியமாய். உற்சாகமாய் கொடுக்கும் போது முழு மனது அங்கே வருகிறது. அதனால நம்ம முழு மனதோடு கூட நாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு சொல்லி கொடுப்போம். முழு மனதுக்கு ஒருவேளை ஸ்டார் வச்சுக்கிறவங்க நம்ம பேசுறது ஆளாக கூட அவங்ககிட்ட போய் முதல் என்ன பண்ணுங்க, ஒரு தட்டை வாங்கி என்ன பண்ணுறதுனால நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறேன். அவரிடத்துல நீங்கள் போய் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்குள்ள எந்த ஒரு சின்ன கசப்பு இருந்தால் கூட அதை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சேர்ப்பி பண்டிகையை, இந்த நன்றி அறிவியல் பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். அது நம்மை ஆண்டு கரத்திலே இந்த வேளையில் நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36-37 இப்படி வாசிக்கிறோம். வேகமா வாசிங்க. அத்தர்களும் பர்னபா என்னும் என்பவன் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். தனக்கு உண்டான எல்லாவற்றை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தாலும் நிறைந்தவருமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கிருத்தமாய் சேர்க்கப்பட்டார்கள். அது ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்ற பரமவை போல முழு மனதோடு கூட நாம் ஆண்டவருக்கு இந்த நாளில் கொடுப்போம். அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தில் நிறைந்தவன், அநேக கர்த்தரத்தில் அவராலே சேர்க்கப்பட்டார். நம்மையும் அந்த பலத்தை நீதிமொழிகள் 16, 24, 25, 26 வேதம் இப்படி சொல்கிறது. உதாரணம் உள்ள வாசிங்க. 24 வருஷத்தை வாசிங்க. 11 நீதிமொழிகள். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். ஏவன் தண்ணீர் பாய்ச்சுகிறவன் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கற்றுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலைமையில் ஆசீர்வாதம் தங்கும். அடுத்த வருஷம் சில நாம் உதாரணம் உள்ளவர்களாய் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு பாய்ச்சப்படும். முழு மனதோடு கூட ஆர்டர் கொடுப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமைக்கி குறுக்கி சரிந்து விடும்படி மடியிலே போடுவார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். நம்மை ஆண்டவர் கருத்திலே
நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். தலைவணங்குவோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, மக்களுக்கு அப்பா என்னையே கொடுத்து ஆண்டவரே எங்களுக்குரியவர்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்று கொடுப்போம். இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்தினர் ஒவ்வொரு குடும்பத்தினர் தங்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். காலை டிஃபனுக்கென்று அதிகமாக உழைத்து ஆயத்தப்பட்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் சமூகத்தை தொடர்ந்து மகிழ்ந்திருக்கும் நீர் தொடர்ந்து எங்களோடு எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுப்போம். முதன்மையானதை கொடுப்போம். முதன்மையானதை கொடுத்த ஆபேல் மரித்தும் பேசுகிறார். அவருடைய விசுவாசம் இன்றைக்கும் நாம் எபிரேயர் 11 வாசிக்கும் போது ஆண்டவரை சாட்சியாக சொல்லியிருக்கிறார். காயிலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு முதன்மையானதை கொடுக்காததால சகோதரன் மேலே சென்று கோபமாக மாறி அது கொலையாக மாறி சாபமாய் போனான். நாம் முதன்மையானதை கொடுப்போம். தேவனால் சாட்சி பெறுகிற ஒரு விசுவாச வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோம். முழுமையாக கொடுப்போம். 2 காசு போட்டது விதவை போல தேவனாலே சாட்சி பெற்றவராய் வாழ்வோம். முழு மனதோடு கொடுப்போம். பர்னபாவை போல முழு மனதோடு கொடுப்போம். யூதாஸ், அனனியா, சபீராள் இவர்களெல்லாம் முழு மனதோடு கொடுக்கல அப்படிங்கிறத நான் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களாக அந்த பணக்கார வாலிபன் உன்னை குழந்தை விட்டு தந்தனுக்கு கொண்டு சொன்ன உடனே இந்த இயேசு அப்பாவே எனக்கு வேண்டாம் சொல்லி உலகத்தை நோக்கி போய்விட்டான். அப்படிப்பட்ட அரவணை மனசு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கற்பனையை கைக்கொண்டும் நீ எதிர்பார்க்கிற ஒரு முழுமனதோடு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு இதயம் எங்களுக்கு இல்லாமல் போகாதபடி நீ விரும்புகிற இதயத்தை முழுமனதோடு கூட எங்களையே கொடுத்து எங்களுக்குரிய கொடுக்க நீ உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசி ரட்சகமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.